ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கிடையாது. மேலே கீழே வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. அதனால தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் வை ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே பீப்புளுக்கு அட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி வை ரியல் எஸ்டேட் சீரீஸ் பார்ட் 1. ப்ராப்பர்ட்டி விலை ஏறுறதும் சரி, விலை இறங்குறதும் சரி, கிராஜுவலாக தான் நடக்கும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்றைக்கி பணம் போட்டோம், வந்துட்டு நாளைக்கு டபுள் ஆச்சு, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு இருக்காது. சில இன்னும் ரேண்டம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சரியான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருந்தீங்கன்னா க்ரோத்தும் கிராஜுவலாக தான் இருக்கும். உங்களுக்கு இதை டிக்ளைன் ஆகிறதும் வந்துட்டு கிராஜுவலாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்லி லாஸ்ட் 40, 50, 60 இயர்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டடி பண்ணதில் த கம்பைன்டு வேல்யூ ஆஃப் ஆல் தி கேபிட்டல் சிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மொத்தமே அது இறங்குனதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4-5 தடவை தான். அதுவும் வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ஆஸ்திரேலியாவில் கிராஷ் ஆனது கிடையாது, பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால. ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் வை ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்கு வந்துட்டு முக்கியமான ரீசன் இது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.